நகரம் எப்போதும் உயிருடன் இருந்தது, அதன் தெருக்கள் 1000 இதயங்களின் தாளத்துடன் துடித்தன. ஆனால் எமிலிக்கு, நகரம் ஒரு சிறைச்சாலையாக மாறியது, அவளுடைய உலகத்தை சிதைத்த துரோகத்தின் நிலையான நினைவூட்டல். அவளது சிறந்த தோழியான சாரா, பல ஆண்டுகளாக அவளைச் சுற்றி சுழற்றப்பட்ட வஞ்சகத்தின் வலையை வெளிப்படுத்தி, இறுதி அடியை வழங்கினாள். எமிலியின் நம்பிக்கை உடைந்தது, அதனுடன் அவளது சுய உணர்வு. நகரத் தெருக்களில் அவள் அலைந்து திரிந்தபோது, எமிலி தன் புதிய தனிமையின் கனத்தை உணர்ந்தாள். அவளைக் கடந்து செல்லும் ஒவ்வொரு முகமும் குற்றச்சாட்டுகளை கிசுகிசுப்பதாகத் தோன்றியது, ஒவ்வொரு அந்நியனின் பார்வையும் அவளுடைய சொந்த பாதிப்பை நினைவூட்டுகிறது. நகரத்தின் பெயர் தெரியாதது ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று அவள் நினைத்திருந்தாள், மாறாக, அது அவளது தனிமை உணர்வுகளை மட்டுமே அதிகப்படுத்தியது. நகரின் வானளாவிய கட்டிடங்கள் அவளுக்கு மேலே நெளிந்து கொண்டிருந்தன, நீண்ட நிழல்களை வீசியது, அது ஒளிரும் தெருவிளக்குகளில் நீண்டு நெளிந்து சென்றது. இன்னும், இந்த இருளின் நடுவில் கூட, எமிலி ஒரு விசித்திரமான சுதந்திர உணர்வைக் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாள். துரோகம் தனக்கு தனியான ஒரு பாதையை உருவாக்க, புதிதாக தொடங்குவதற்கான வாய்ப்பையும் கொடுத்தது என்பதை அவள் உணர்ந்தாள். ஒரு காலத்தில் சிறைச்சாலையாக இருந்த நகரம், இப்போது ஆராயப்படுவதற்கு காத்திருக்கும் கேன்வாஸாக இருந்தது, அதன் இரகசியங்களும் மர்மங்களும் வெளிவரக் காத்திருக்கின்றன. அவள் நடக்கையில், நகரத்தின் தாளம் அவளது இதயத் துடிப்புடன் ஒத்திசைக்கத் தொடங்கியது, அவளுக்குள் உத்வேகத்தின் தீப்பொறி எரிவதை உணர்ந்தாள். அவள் கடந்த காலத்தின் சாம்பலுக்கு மேல் எழுவாள், நகரம் அவளுக்கு சாட்சியாக இருக்கும். இருண்ட சந்துகளில் நட்சத்திரங்கள் பிரகாசமாக பிரகாசித்த இந்த நித்திய இரவின் நகரத்தில் குணமடையவும், மன்னிக்கவும், தன்னைத்தானே மீட்டெடுக்கவும் அவள் ஒரு வழியைக் கண்டுபிடிப்பாள்.